Hello friends, I welcome you all to our channel ADA 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கோடட் சிலாஜிசம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். நமக்கு நல்லாவே தெரியும் கோடட் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற டாபிக் தெரியும். அதே மாதிரி கோடட் பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கும் தெரியும். இதை தாண்டி கோடட் டைரக்ஷன் அப்படிங்கிற டாபிக் கொண்டு வந்தாங்க கரெக்டாக. கோடட் டைரக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறமா கோடட் சிலாஜிசம் அப்படிங்கிற கான்செப்டும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கோடிங் கான்செப்ட் எந்தெந்த சாப்டர்லலாம் அப்ளை பண்ண முடியுமோ அத்தனை சாப்டரில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நியூ பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காங்க சரியா, இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லலாம். ஸோ அந்த வகையில் இன்இக்வாலிட்டியில் ஃபஸ்ட்டு கோடட் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன், அப்புறம் டைரக்ஷன், இப்போ வந்து சிலாஜிசம் சரியா. ஸோ இந்த கோடட் சிலாஜிசம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருப்பாங்க, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த செஷன் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் மெயின்ஸ் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ரிலிமினரி லெவலில் கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது, ஸோ கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். பட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இந்த லெவலில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா. ஓகே, ஸோ இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏ ஸ்டார் பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு அர்த்தம். ஏ பர்சன்டேஜ் பி அப்படின்னா என்ன மீனிங்கு, சம் ஏ இஸ் பி அப்படின்னு மீனிங்கு. ஏ லெஸ் தென் பி அப்படின்னா நோ ஏ இஸ் பி. ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னா என்ன மீனிங்கு, சம் ஏ இஸ் நாட் பி. கொஷின் மார்க் வந்தால் பாசிபிலிட்டி கேஸ் அப்படின்னு அர்த்தம் சரியா. கொஷின் மார்க் வந்தால் பாசிபிலிட்டி கேஸ், கொஷின் மார்க் இல்லைனா டெஃபினட் கேஸ் அப்படின்னு மீனிங். உதாரணத்துக்கு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏ பர்சன்டேஜ் கொஷின் மார்க் பி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா சம் ஏ பீயிங் பி இஸ் ஏ பாசிபிலிட்டி. பர்சன்டேஜ்னா என்ன, சம் ஏ இஸ் பியா. ஸோ கொஷின் மார்க் அப்படின்னா பாசிபிலிட்டி கேஸ் கரெக்டாக. அப்போ சம் ஏ பீயிங் பி இஸ் ஏ பாசிபிலிட்டி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். கிளியராக. ஸோ எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ஸோ நார்மல் டைப் தான், அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏ ஸ்டார் பி அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல் ஏ இஸ் பி. ஏ பர்சன்டேஜ் பினா சம் ஏ இஸ் பி. ஏ லெஸ் தென் பின்னா என்ன மீனிங்க, நோ ஏ இஸ் பி. ஏ கிரேட்டர் தென் பினா சம் ஏ இஸ் நாட் பி. கொஸ்டின் மார்க் வந்து பாசிபிலிட்டி கேஸ். ஸோ இப்போ அந்த விஷயத்தை வந்து இங்கே எதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு டயக்ராம் ட்ரா பண்ணிடணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கோல்டு ஸ்டார் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா ஆல் கோல்டு இஸ் வாட்டர்னு அர்த்தம். ஆல் கோல்டு இஸ் வாட்டர், அதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸ்டார்னா என்ன மீனிங், ஆல் ஏஎஸ்பியா. ஸ்டார்னா ஆல் ஏஎஸ்பி. அப்போது ஆல் கோல்டு இஸ் வாட்டர். அப்போ ஆல் கோல்டு இஸ் வாட்டர். அப்போ கோல்டு உள்ளே இருக்கணும், வாட்டர் வந்து வெளில இருக்கணும். ஆல் கோல்டு இஸ் வாட்டர். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர் பர்சன்டேஜ் ஐஸ். வாட்டர் பர்சன்டேஜ் ஐஸ். பர்சன்டேஜ் அப்படின்னு என்ன, சம் ஏஎஸ்பி. பர்சன்டேஜ் அப்படின்னு என்ன, சம் ஏஎஸ்பி. வாட்டர் பர்சன்டேஜ் ஐஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா சம் வாட்டர் இஸ் ஐஸ். சம் வாட்டர் இஸ் ஐஸ். ஸோ அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஐஸ் கிரேட்டர் தென் பின்னு கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் அப்படின்னா என்ன, சம் ஏ இஸ் நாட் பி. ஸோ சிமிலர்லி ஐஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னா ஐஸ் சம் பார்ட் ஆஃப் ஐஸ் தட் இஸ் நாட் இன் பி. அப்போ டயக்ராம் ரெண்டு விதமாக வரையலாம். ஸோ சம் பார்ட் ஆஃப் ஐஸ் தட் இஸ் நாட் இன் கியூப். கிரேட்டர் தென் அப்படின்னா இந்த இடத்துல என்ன, ஐஸ் கிரேட்டர் தென் கியூப் அப்படின்னா சம் ஐஸ் நாட் இன் கியூப், இதான் மீனிங். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரலாம். இன்னொரு டயக்ராம் எப்படி கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம். இங்கே என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா கோல்டு வாட்டர் ஐஸ். சம் பார்ட் ஆஃப் ஐஸ் எதில் இருக்கக்கூடாது, சம் பார்ட் ஆஃப் ஐஸ் வந்து எதில் இருக்கக்கூடாதுன்னா கியூபில் இருக்கக்கூடாது. அப்போ கியூப் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, சியூ கியூப். இது வந்து கோல்டு. ஓகே, ஸோ இப்போது ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கன்க்ளூஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாட்டர் பர்சன்டேஜ் கோல்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட்டர் பர்சன்டேஜ் கோல்டு. பர்சன்டேஜ்க்கு என்ன மீனிங், சம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. வாட்டர் பர்சன்டேஜ் கோல்டு அப்படின்னா என்ன, சம் அப்படின்னு அர்த்தம் கரெக்டாக. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா சம் வாட்டர் இஸ் கோல்டு அப்படின்னு அர்த்தம். டெஃபினட் கேஸ் தான், கொஸ்டின் மார்க் வரல. சம் வாட்டர் இஸ் கோல்டு. ஓகே, ஸோ இப்போது வாட்டரோட சம் பார்ட்டு கோல்டில் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் ட்ரூ. அடுத்தது பாருங்கள், ஐஸ் பர்சன்டேஜ் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் அப்படின்னு என்ன, சம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போது சம் ஐஸ் இஸ் வாட்டர்னு அர்த்தம். ஐஸுடைய சம்பார்ட்டு வாட்டரில் இருக்கான்னு பார்த்தா எஸ் இருக்குது. ஐஸோடைய சம்பார்ட்டு வாட்டரில் இருக்கா பார்த்தா இருக்குது. அப்போ செகண்ட் ஒன்னும் ட்ரூ கரெக்டாக. அடுத்தது தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். கோல்டு லெஸ் தென் கொஷின் மார்க் கியூப்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் அப்படின்னு என்ன, நோ ஏஎஸ்பியா. கொஷின் மார்க் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி சரியா. நோ கோல்டு இஸ் கியூப் இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு அர்த்தம். நோ கோல்டு இஸ் கியூப், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னா கோல்டு வந்து கியூபை டச் பண்ணாமல் இருக்குது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த செகண்ட் டயக்ராமில் சான்ஸ் இருக்குது பாருங்கள். கோல்டு இங்கே இருக்குது,
கியூப் எங்கே இருக்குது. அதனால் தனித்தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டச் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அதனால் நோ அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தேர்ட் ஒன்னும் ட்ரூ. அடுத்தது பார்க்கலாம். கியூப் கிரேட்டர் தென் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. கியூப் கிரேட்டர் தென் வாட்டர். கிரேட்டர் தென் அப்படின்னு என்ன, சம் ஏ இஸ் நாட் பி. கரெக்டாக. அப்போது சம் பார்ட் ஆஃப் கியூப் வந்து எதில் கிடையாது, வாட்டரில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சம் பார்ட் ஆஃப் கியூப் வந்து வாட்டரில் கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். அது ட்ரூவானு பார்த்தா இந்த டயக்ராமில் சம் பார்ட் ஆஃப் கியூப் வாட்டரில் இல்லை, ட்ரூ. இந்த டயக்ராமில் பார்த்தா சம் பார்ட் ஆஃப் கியூப் வந்து இப்படி இருக்கலாம். சம் பார்ட் ஆஃப் கியூப் வந்து வாட்டரில் இல்லாமல் இருக்கலாம். ஏன், ஒட்டுமொத்த கியூபும் வாட்டரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து ரைட்டான்னு பார்த்தா இந்த இடத்துல கியூப் இந்த இடத்துல கூட வந்துடலாம், இந்த மிடில் கூட வந்துடலாம். கியூப் ஒரு வேளை இது ரெண்டுத்துக்கு நடுவில் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஐஸ்க்கும் வாட்டருக்கு நடுவில் கியூப் இருக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் உங்களால் சொல்ல முடியுமா சம் கியூப் நாட் இன் வாட்டர் அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியாது இல்லையா. பட் ஸ்டேட்மெண்ட் வைஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. கியூப் வந்து இந்த ஐக்குள்ளே எங்கே வேணாலும் வரலாம். சரியா, ஒரு பாசிபிலிட்டி. ஸோ அதனால் சம் கியூப் நாட் இன் வாட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் ஃபோர்த் ஒன் ராங். சரியா, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கியூப் கிரேட்டர் தென் ஐஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கியூப் கிரேட்டர் தென் ஐஸ். கிரேட்டர் தென் அப்படின்னு என்ன, சம் ஏ இஸ் நாட் பி. ஸோ அப்போ கொஷின் மார்க் வந்திருக்கு, அதனால் பாசிபிலிட்டின்னு அர்த்தம். அப்போது கியூபோட சம் பார்ட் ஐஸில் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கியூபோட சம் பார்ட் ஐஸில் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கியூபோட சம் பார்ட் ஐஸில் வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா. ஸோ இதில் வந்து சான்ஸ் கிடையாது. செகண்ட் டயக்ராமில் சான்ஸ் கிடையாது. ஃபஸ்ட் டயக்ராமில் சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டயக்ராமில் சான்ஸ் இருக்குது. ஏன்னா கியூப் தனியாக இருக்குது, ஐஸ் தனியாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட் டயக்ராம் சான்ஸ் இருக்குது. ஓவராலாக ஒரு டயக்ராமில் ரைட்டு, இன்னொரு டயக்ராம் ராங் அப்படின்னா பாசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரைட்டு. பாசிபிலிட்டி வந்து ரெண்டு பாசிபிள் டயக்ராம் வரைகிறீங்க அப்படின்னா ஒரு டயக்ராமில் வந்து கியூபோட சம்பார்ட் ஐஸில் இல்லைன்னு சொல்கிற விஷயம் தப்பு. ஃபஸ்ட் டயக்ராமில் கியூபோட சம்பார்ட் வந்து ஐஸில் இல்லைங்கிற விஷயம் ரைட்டு. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது ரைட் ராங் அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு பேர் என்ன, பாசிபிலிட்டி தான். அப்போது ஆப்ஷன் இ வந்து ரைட்டு. கிளியராக இல்லையா. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸப்ட் டி ரிமைனிங் எல்லாமே ரைட்டு. எக்ஸப்ட் டி ரிமைனிங் எல்லாமே கரெக்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஐடியா கிடச்சிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள். செகண்ட் கொஷின், ஆல் ஏ இஸ் பி. இந்த மாதிரி இது பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸ்டார்னா ஆல் அதே தான், வேறு எதுவும் கொடுக்கல, சேம் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சி கிரேட்டர் தென் வேவ்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சி கிரேட்டர் தென் வேவ்ஸ். கிரேட்டர் தென் அப்படின்னா சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு அர்த்தம். அப்போது சம் பார்ட் ஆஃப் சி வந்து எதில் கிடையாது, வேவில் கிடையாது. சம் பார்ட் ஆஃப் சி வந்து எதில் கிடையாது, வேவில் கிடையாது. அப்போது இங்கே சி எடுத்துக்கலாம். சம் பார்ட் ஆஃப் சி எதில் கிடையாது, வேவில் கிடையாது. அப்போ இந்த இடத்துல வேவ் எடுத்துக்கலாம். இது ஒரு டயக்ராம். அடுத்த டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணலாம், சம் பார்ட் ஆஃப் சி, இது வந்து சி எடுத்துக்கலாம். சம் பார்ட் ஆஃப் சி எதில் கிடையாது, வேவில் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள். வேவ் ஸ்டார் டைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னு என்ன அர்த்தம், ஆல் ஏ இஸ் பியா. அப்போ ஆல் வேவ்ஸ் ஆர் டைடு அப்படின்னு அர்த்தம். ஆல் வேவ்ஸ் ஆர் டைடு. அப்போ டைடு வந்து இந்த எஸ்ஸுக்கு மேலே வரையலாம், ஒரு பாசிபிலிட்டி. இந்த இடத்துலையும் டைடு வரைஞ்சிக்கலாம். டபிள்யூக்கு மேலே டைடு வரைஞ்சிக்கலாம். ஆல் வேவ்ஸ் ஆர் டைட், அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ சம் டைட் இஸ் 3 அப்படின்னு அர்த்தம். அப்போ டைடுக்கும் 3க்கும் சம் பார்ட். டைடுக்கும் 3க்கும் சம் பார்ட். சம் டைட் இஸ் 3. சம் டைட் இஸ் 3. சம் டைட் இஸ் 3. அவ்வளோதான். ஸோ இப்போ டயக்ராம் எல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். 3% டைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3% டைடு. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். பர்சன்டேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம், சம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ சம் 3 இஸ் டைடு அப்படின்னு அர்த்தம். சம் 3 இஸ் டைடு. அப்போ 3ஓட சம் பார்ட்டு டைடை டச் பண்ணியிருக்கா, இதில் டச் பண்ணியிருக்கு. 3ஓட சம் பார்ட் டைடை டச் பண்ணியிருக்கா, டச் பண்ணியிருக்கு. அப்போ ரெண்டுத்துலையுமே 3ஓட சம் பார்ட் டைடை வந்து டச் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு ஒன் வேலிட். அடுத்தது பார்க்கலாம். டைடு கிரேட்டர் தென் கொஷின் மார்க் வேவ்னு கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் அப்படின்னு என்ன, சம் நாட்னு அர்த்தம். அப்போ சம் டைடு நாட் பீயிங் வேவ் இஸ் எ பாசிபிலிட்டி, ஏன்னா கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ டைடோட சம் பார்ட் வேவில் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, டைடோட சம் பார்ட் வந்து வேவில் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, ஸோ இந்த ஃபஸ்ட் டயக்ராமில் ட்ரூ, செகண்ட் டயக்ராமில் ட்ரூ. டைடோட சம் பார்ட் வந்து எதில் வரக்கூடாது, வேவில் இருக்கக்கூடாது. அப்போ ரெண்டு டயக்ராம்லேயே ரைட்னு வருது. அதனால் பாசிபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் இங்கே கொடுத்துருக்குது பாசிபிலிட்டின்னு கொடுத்ததுனால செகண்ட் ஒன் வந்து ராங்கு. சரியா, டெஃபினட் கேஸ்னு கொடுத்துருந்தா ரைட்டு. சம் பார்ட் ஆஃப் டைட் வந்து எதில் கிடையாது, வேவில் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா, எதை பொறுத்த வரைக்கும் டெஃபினட் கேஸாக இருந்தால் ரைட்டு, ஆனால் கொடுத்தது பாசிபிலிட்டிங்கனால செகண்ட் ஒன் ராங்னு எடுத்துக்கணும். அடுத்தது பார்க்கலாம். டைட் பர்சன்டேஜ் வேவ்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ்னு என்ன அர்த்தம், சம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சம் டைட் இஸ் வேவ்.
டைடுக்கும் வேவுக்குடைய சம் கனெக்ஷன் இருக்கா? இருக்குது. செகண்ட் டயக்ராமில் இருக்குது. டைடுக்கும் வேவுக்கும் சம் கனெக்ஷன் இருக்கான இருக்குது. ரெண்டுத்துலையுமே இருக்குது. அப்போ கொடுத்தது டெஃபினட் கேஸா? எஸ், டெஃபினட் கேஸாக இருந்தால் ட்ரூ. அடுத்தது பார்க்கலாம். வேவ் லெஸ் தென் கொஷின் மார்க் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ் தென் அப்படின்னா என்ன? நோன்னு அர்த்தம். அப்போ நோ வேவ் இஸ் மூன் இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு அர்த்தம். அப்போ வேவுக்கும் 3க்கு இடையே நோ கனெக்ஷன் இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கா? வேவுக்கும் 3க்கு இடையே நோ கனெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இந்த செகண்ட் டயக்ராமில் சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டயக்ராமில் இப்படி டச்சாக இருக்கலாம், இப்படி கூட டச்சாக இருக்கலாம். ஃபஸ்ட் டயக்ராமில் சான்ஸ் இல்லை. சரியா? அப்போ ஒரு டயக்ராமில் சான்ஸ் இருக்குது, இன்னொரு டயக்ராமில் சான்ஸ் இல்லை அப்படின்னா பாசிபிலிட்டி ட்ரூ. சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் டயக்ராமில் இந்த 3 வந்து இப்படி கூட டச்சாக இருக்கலாம். சரி, அதனால் நோ கனெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் செகண்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் வேவ் தனியாக, வேவுக்கான டயக்ராம் தனியாகவும் சர்க்கிள் தனியாகவும் 3க்கான சர்க்கிள் தனியாக இருக்கனால செகண்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நோ கனெக்ஷன்றது வேலிடு. ஃபஸ்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நாட் வேலிட். அப்போ ஓவராலாக ஒரு டயக்ராமில் ரைட்டு, இன்னொரு டயக்ராம் ராங் அப்படின்னா பாசிபிலிட்டி ட்ரூ. சரியா? ஆல்ரெடி பேசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதல்ல பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ லெசன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். சி லெஸ் தென் வேவ்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் அப்படின்னா நோ கனெக்ஷன். அப்போ சிக்கும் வேவுக்கும் நோ கனெக்ஷனா? சிக்கும் வேவுக்கும் நோ கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா எஸ், சிக்கும் வேவுக்கும் தான் நோ கனெக்ஷன். சரியா? இங்கே சி இருக்குது, இங்கே வேவ் இருக்குது. அதே மாதிரி சிக்கும் வேவுக்கும் நோ கனெக்ஷனா? இந்த இடத்துல இந்த டயக்ராமில் நோ கனெக்ஷன் வருது, பட் இந்த டயக்ராமில் சிக்கும் வேவுக்கும் நோ கனெக்ஷன் பார்த்தா இல்லை. அப்போ ஒரு டயக்ராம் ரைட்டு, இன்னொரு டயக்ராம் ராங்னு பார்த்தா ரைட் ராங்னு வந்துட்டா டெஃபினட் கேஸ் பொறுத்த வரைக்கும் ராங்கு, பாசிபிலிட்டி கேஸாக இருந்தால் ரைட்டு. ஆனால் இங்கே கொடுத்துருக்குது டெஃபினட் கேஸ் தானே, அதனால் ஆன்சர் என்ன அப்படின்னா ராங். ஆன்சர் என்ன இதுக்கு? ராங். கிளியராக இல்லையா? ஸோ எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா ஏசிடி இது வந்து ட்ரூ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது பார்க்கலாம். கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். லேஷஸ் பர்சன்டேஜ் ஐஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜுக்கு என்ன மீனிங்கு? சம் அப்படின்னு மீனிங்கு. அப்போ சம் லேஷஸ் ஆர் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் அப்படின்னா நோ கனெக்ஷன் அர்த்தம். அப்போ ஐஸ்க்கும் ஸ்பெக்டாக்கிளுக்கும் நோ கனெக்ஷன். ஐஸ்க்கும் ஸ்பெக்டாக்கிளுக்கும் நோ கனெக்ஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார். அப்போ ஸ்பெக்டாக்கிளுக்கும் லென்ஸுக்கும் என்ன? ஆல் கனெக்ஷன் அர்த்தம். அப்போது ஆல் ஸ்பெக்டாக்கிள்ஸ் ஆர் லென்ஸ். ஆல் ஸ்பெக்டாக்கிள்ஸ் ஆர் லென்ஸ். இது வந்து லென்ஸு, இது வந்து லேஷ். சரியா? ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். லென்சஸ் கிரேட்டர் தென் ஐஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லென்சஸ் கிரேட்டர் தென் ஐஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் அப்படின்னா என்ன? சம்னான்னு அர்த்தம். அப்போது சம் பார்ட் ஆஃப் லென்ஸ் வந்து எதில் கிடையாது? ஐஸில் கிடையாது. அது உண்மையான பார்த்தா உண்மை தான். பிகாஸ் சம் பார்ட் ஆஃப் லென்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லலாம்னா ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லலாம். சம் பார்ட் ஆஃப் லென்ஸ் தான் என்ன? ஸ்பெக்ஸ். அப்போ ஸ்பெக்ஸுக்கும் ஐஸ்க்கும் நோ கனெக்ஷன் தானே? எஸ். அப்போ இது ட்ரூவான்னு பார்த்தா ட்ரூ. அடுத்தது ஸ்பெக்ஸ் லெஸ் தென் ஐஸ்ன்னு வருது. லெஸ் தென் அப்படின்னு நோ கனெக்ஷன். அப்போ ஸ்பெக்ஸுக்கும் ஐஸ்க்கும் நோ கனெக்ஷனான்னு பார்த்தா அது உண்மை தான். அடுத்தது பாருங்கள். ஐஸ் பர்சன்டேஜ் லேஷஸ் அப்படின்னு வருது. அப்போ ஐஸ்க்கும் லேஷஸ்க்கும் சம் கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. அதனால் ஆப்ஷன் சியும் ரைட்டு. அடுத்தது லேஷஸ் கிரேட்டர் தென் ஸ்பெக்ஸ். கிரேட்டர் தென் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் நாட்னு அர்த்தம். அப்போ சம் பார்ட் ஆஃப் லேஷஸ் வந்து அதில் வரக்கூடாது, ஸ்பெக்ஸில் வரக்கூடாது. அப்போ இந்த சம் பார்ட் ஆஃப் ஸ்பெக்ஸ் இங்கே ஷேட் பண்ணுற பாருங்க. அந்த ஸ்பெக்ஸ் அந்த ஐஸில் இருக்கக்கூடிய சம் பார்ட் ஆஃப் லேஷஸ் வந்து எதில் வராது? ஸ்பெக்ஸில் வராது. அது உண்மை. அப்போ ஆப்ஷன் டியும் வந்து ரைட்டு. அடுத்தது என்ன? லேஷஸ் பர்சன்டேஜ் ஸ்பெக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் அப்படின்னு அர்த்தம். அப்போது லேஷஸ்க்கோ ஸ்பெக்ஸுக்கோ சம் கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அதனால் லாஸ்ட் ஒன் ராங். எக்ஸப்ட் இ, ரிமைனிங் எல்லாமே ட்ரூ. ஏபிசிடி இது எல்லாமே ட்ரூ. கிளியராக இல்லையா? எக்ஸப்ட் இ, ரிமைனிங் எல்லாம் ட்ரூ. அடுத்தது 4th கொஸ்டின் பார்க்கலாம். சி கிரேட்டர் தென் வேவ்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தெனுக்கு என்ன மீனிங்? சம்னான்னு அர்த்தம். அப்போ சம் பார்ட் ஆஃப் சி தட் இஸ் நாட் இன் வேவ்ஸ். அப்போ முதல்ல நோ கனெக்ஷன் மாதிரி எடுத்துக்கோங்க சம் நாட்னு வந்தால். அடுத்தது என்ன வரும்? சம் பார்ட் ஆஃப் சி எதில் கிடையாது? வேவ்ஸில் கிடையாது. ஓகே. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஸ்டார் வந்திருக்கு. ஸ்டார்னா ஆல்னு அர்த்தம். ஆல் வேவ்ஸ் ஆர் டைட். ஆல் வேவ்ஸ் ஆர் டைட். இது ஆல்ரெடி கொடுத்த அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் வேவ்ஸ் ஆர் டைட். ஆல் வேவ்ஸ் ஆர் டைட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்சன்டேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்னு அர்த்தம். அப்போ சம் டைட் இஸ் மூன். சம் டைட் இஸ் மூன். சம் டைட் இஸ் மூன். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். கன்க்ளூஷன்ஸ். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன? வேவ் பர்சன்டேஜ் டைட்னு கொடுத்துருக்கான். பர்சன்டேஜ் என்ன? சம் கனெக்ஷன். அப்போ வேவுக்கும் டைடுக்கும் சம் கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. அது உண்மை.
ஏன்னா சம் பார்ட் ஆஃப் வேவ் வந்து டைட், சம் பார்ட் ஆஃப் வேவ் வந்து டைட், அது உண்மை. அதனால் ஃபஸ்ட் ஒன் ரைட்டு. அடுத்தது என்ன, சி கிரேட்டர் தென் கொஷின் மார்க் வேவ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிரேட்டர் தென் சிம்பிள்னா என்ன, சம் நாட்னு அர்த்தம். அப்போ சம் சி நாட் இன் வேவ், சம் பார்ட் ஆஃப் சி வந்து எதில் கிடையாது, வேவில் கிடையாது, அது உண்மை. இந்த ஃபஸ்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் சம் பார்ட் ஆஃப் சி வந்து வேவில் கிடையாது, அது உண்மை. ஆனால் இங்கே பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. டெஃபினட் கேஸாக இருந்தால் ட்ரூ, டெஃபினட் கேஸாக இருந்தால் ட்ரூ. ஆனால் பாசிபிலிட்டின்னு கொடுத்ததுனால என்ன வரும், ராங் வரும். அதனால் ரிசல்ட் என்ன அப்படின்னா ராங். கொஷின் மார்க் வந்து என்ன, பாசிபிலிட்டி கேஸ்னு அர்த்தம். கரெக்டாக, கொஷின் மார்க் மீன்ஸ் பாசிபிலிட்டி கேஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூன் பர்சன்டேஜ் வேவ், மூன் பர்சன்டேஜ் வேவ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மூன் பர்சன்டேஜ்னு என்ன, சம் கனெக்ஷன் அர்த்தம். கொஷின் மார்க் அப்படின்னா பாசிபிலிட்டின்னு அர்த்தம். அப்போ மூனுக்கும் வேவ்க்கும் பாசிபிலிட்டி கேஸ், அதாவது சம் கனெக்ஷன் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்கா. சம் பார்ட் ஆஃப் மூன், சம் மூன் இஸ் வேவ் இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு கேட்குறாங்க. சம் மூன் இஸ் வேவ் இஸ் ஏ பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்தா இருக்குது. இந்த மூன் வந்து வேவை டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்படி, சரியா. அதனால் ஃபஸ்ட் டயக்ராமில் வேலிட், செகண்ட் டயக்ராம் நாட் வேலிட். ஓவராலாக பாசிபிலிட்டி கேஸை பொறுத்த வரைக்கும் வேலிட். பிகாஸ் ஃபஸ்ட் டயக்ராம் ரைட், செகண்ட் டயக்ராம் ராங் அப்படின்னாலே பாசிபிலிட்டி ட்ரூ. அதனால் தேர்ட் ஒன் ட்ரூ. அடுத்தது ஃபோர்த் ஒன் செக் பண்ணுங்கள். ஃபோர்த்து கன்க்ளூஷன், வேவ் ஸ்டார்னு வந்திருக்கு. ஸ்டார்னு என்ன அர்த்தம், ஆல்னு அர்த்தம். அப்போ ஆல் வேவ் பீயிங் சி, ஆல் வேவ் பீயிங் சி இஸ் ஏ பாசிபிலிட்டி. இந்த வேவுடைய எல்லா பார்ட்டும், வேவுடைய எல்லா பார்ட்டும் சிக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இந்த செகண்ட் டயக்ராமில் வாய்ப்பு இருக்குது, ஃபஸ்ட் டயக்ராமில் வாய்ப்பு இல்லை. அப்போ ஓவராலாக பாசிபிலிட்டி கேஸ்னு கொடுத்ததுனால ரைட்டு, பாசிபிலிட்டி கேஸ்னு கொடுத்தா ரைட்டு. ஒன்றுத்தில் ராங் இன்னொருத்தில் ரைட்னு வந்தால் பாசிபிலிட்டி எப்பவுமே ட்ரூ. அதனால் ஆப்ஷன் டியும் ரைட்டு. ஸோ அடுத்தது பாருங்கள், வேவ் ஸ்டார் மூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னு என்ன, ஆல்னு தானே அர்த்தம். அப்போ ஆல் வேவ் பீயிங் மூன் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஆல் வேவ் பீயிங் மூன், இந்த ஒட்டுமொத்த வேவும் மூணுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இருக்குது. எப்படி வரலாம், இந்த மூணு வந்து இப்படி கூட இருக்கலாம், இந்த மூணு வந்து இப்படி இருக்கு, மூணுக்குள்ளே கூட வேவ் வந்திருக்கலாம், சான்ஸ் இருக்குது. அதனால் ஸோ லாஸ்ட் ஒன்று ட்ரூ. அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ரைட் அப்படின்னா ஏசிடிஇ எக்ஸப்ட் பி, ரிமைனிங் எல்லாமே ட்ரூ. ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க, லேஷஸ் பர்சன்டேஜ் ஐஸ்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் என்ன மீனிங், சம். அப்போ சம் லேஷஸ் ஆர் ஐஸ், சம் லேஷஸ் ஆர் ஐஸ். அடுத்தது என்ன, ஐஸ் லெஸ் தென் ஸ்பெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் அப்படின்னா நோ கனெக்ஷன். அப்போ ஐஸ்க்கோ ஸ்பெக்ஸுக்கும் என்ன கனெக்ஷன், நோ கனெக்ஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஸ்பெக்ஸ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னு என்ன, ஆல். அப்போ ஆல் ஸ்பெக்ஸ் ஆர் லென்சஸ்னு அர்த்தம். ஆல் ஸ்பெக்ஸ் ஆர் லென்சஸ் அப்படின்னு அர்த்தம், லென்ஸ். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் எடுத்துக்கோங்க. லென்ஸ் கிரேட்டர் தென் ஐஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லென்ஸ் கிரேட்டர் தென் ஐஸ். கிரேட்டர் தென் அப்படின்னா என்ன அர்த்தம், சம் நாட் தானே அர்த்தம். அப்போ சம் லென்ஸ், சம் பார்ட் ஆஃப் லென்ஸ் வந்து எதில் வரக்கூடாது, ஐஸில் வரக்கூடாது. அப்போ சம் பார்ட் ஆஃப் லென்ஸ் வந்து என்ன சொல்லலாம், ஸ்பெக்ஸ்னு சொல்லலாம். அப்போ ஸ்பெக்ஸ் வந்து எதில் வராது, ஐஸில் வராது, அது உண்மை. அவங்க சொல்லியிருக்கூடிய விஷயம் என்ன, அது உண்மை. அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, லென்ஸ் ஸ்டார் ஸ்பெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. லென்ஸு ஸ்டார் ஸ்பெக்ஸ். ஸ்டார்னு என்ன, ஆல். ஸ்டார்னு என்ன, ஆல். அப்போ ஆல் லென்ஸ், ஆல் லென்சஸ் ஆர் ஸ்பெக்ஸ், ஆல் லென்சஸ் ஆர் ஸ்பெக்ஸ். ஆல் லென்சஸ் ஆர் ஸ்பெக்ஸ் அப்படிங்கிறது இங்கே உல்ட்டாவாக இருக்குது. ஆல் ஸ்பெக்ஸ் ஆர் லென்ஸ்னு சொல்லலாம். ஸ்பெக்ஸ் தான் லென்ஸுக்குள்ளே இருக்குது, லென்ஸ் வந்து ஸ்பெக்ஸுக்குள்ளே இல்லை. அதனால் இது வந்து செகண்ட் ஒன் என்ன, ராங். அடுத்தது என்ன, லென்ஸ் ஸ்டார் ஸ்பெக்ஸ், லென்ஸ் ஸ்டார் ஸ்பெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் மார்க், சரியா, கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. கொஷின் மார்க் கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா பாசிபிலிட்டி கேஸ். கொஷின் மார்க் கொடுத்தா என்ன அர்த்தம், பாசிபிலிட்டி கேஸ். ஸோ ஸ்டார் கொடுத்தா என்ன அர்த்தம், ஆல் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார் கொடுத்தா என்ன அர்த்தம், ஆல். கரெக்டா. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல் லென்ஸ் பீயிங் ஸ்பெக்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி, ஆல் லென்ஸ் பீயிங் ஸ்பெக்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி. இந்த ஒட்டுமொத்த லென்ஸுமே ஸ்பெக்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான, வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்கலாம், லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெக்ஸ் அப்படின்னு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த தேர்ட் ஒன் ரைட்டான்னு பார்த்தா ரைட்டு. எல்லா லென்ஸுமே ஸ்பெக்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஸ்பெக்ஸ் கிரேட்டர் தென் ஐஸ்னு கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் அப்படின்னா என்ன, சம்னான்னு அர்த்தம். அப்போது சம் பார்ட் ஆஃப் ஸ்பெக்ஸ் வந்து எதில் கிடையாது, ஐஸில் கிடையாதுங்கிறாங்க. அப்போ சம் ஸ்பெக்ஸ் நாட் ஐஸ், சம் ஸ்பெக்ஸ் நாட் ஐஸுங்கிறது அது உண்மை. பிகாஸ் நோ கனெக்ஷன் இருக்குது, நோ கனெக்ஷன் இருக்கும்போது சம் நாட் எப்போவுமே டிஃபால்ட்டாக ரைட்டு. அடுத்தது ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னா ஆல்னு அர்த்தம். ஆல் ஐஸ் பீயிங் லேஷஸ், ஆல் ஐஸ் பீயிங் லேஷஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி, அது ரைட்டான்னு பார்த்து இது ஆல்ரெடி சம் கனெக்ஷன் இருக்குது. சம் கனெக்ஷன் இருக்கும்போது எப்படி வரலாம், ஆல் அப்படிங்கிற பாசிபிலிட்டி சான்சஸ். கரெக்டாக, ஆளுங்கிற பாசிபிலிட்டி வரும். சம்முன்னு வந்தால் ஆல் அப்படிங்கிற பாசிபிலிட்டி ட்ரூ. ஸோ ஃபஸ்ட் டயக்ராமில் ராங்கு, செகண்ட் டயக்ராம் ரைட்னு வரும். ஸோ இது செகண்ட் டயக்ராம்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு டயக்ராம் ராங்கு, செகண்ட் டயக்ராம் ரைட் அப்படின்னா பாசிபிலிட்டி வந்து என்ன, ட்ரூ. பாசிபிலிட்டி கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன, ட்ரூ. ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எது வந்து
ரைட் அப்படின்னா எக்ஸப்ட் பி ரிமைனிங் எல்லாமே ரைட்டு, எக்ஸப்ட் பி ரிமைனிங் எல்லாமே ரைட்டு. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஓவரால் ஐடியா கிடச்சிருக்கும். கோடட் சிலாஜிசம் அப்படின்னா பார்த்து பயந்துராதீங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ கஷ்டப்படுற மாதிரி ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு சில ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன். 5 கொஷின் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டினேன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு 5 கொஷின் வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இதை எடுத்துக்கோங்க, கொஷின் நம்பர் 6. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான். இதுக்கு முன்னே 5 கொஷின் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாடல் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஃபுல்லாகவே டெஃபினட் கேஸில் இருக்குது பாருங்கள், அத்தனையும் டெஃபினட் கேஸ். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே டெஃபினட் கேஸ் தான். 7th ஒன், 8th ஒன், 9th ஒன், 10th ஒன். இது எல்லாமே என்ன அப்படின்னா டெஃபினட் கேஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு 5 கொஷின் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோமோ அதே மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 கொஷினில் வந்து பாசிபிலிட்டியும் சேர்ந்து வந்தது, பட் இதில் பாசிபிலிட்டி கிடையாது, எல்லாமே டெஃபினட்டுங்கனால ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் எதுவும் பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரிலாக்ஸாக வந்து சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் பண்ணுறதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்பிஐ பிஓக்கான ப்ரிலிம்ஸ்க்கான பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எஸ்பிஐ பிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் கட்டாயம் இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான கிளாஸஸ் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதை தாண்டி வேறு என்னென்ன பேட்சஸ் எல்லாம் தமிழில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்ஸ்க்கான ஸ்பெஷல் பேட்ச், இங்கிலீஷ்க்கான ஸ்பெஷல் பேட்ச், இது எல்லாமே லான்ச் பண்ணியிருக்கு. கரெக்டாக மேக்ஸ்க்கான ஸ்பெஷல் பேட்ச், இங்கிலீஷ்க்கான ஸ்பெஷல் பேட்ச், இது எல்லாமே லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கான கிளாஸஸ் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இந்த லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 1, குரூப் 2, 2A இதுக்கான ப்ரிலிம்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸ் டோட்டலாகவே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்சில் வந்து நீங்கள் கட்டாயம் ஜாயின் பண்ணலாம். யார் யாரெல்லாம் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த பேட்ச் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் போன கிளாஸ்க்கு வந்து ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இனி நடக்க போகிற கிளாஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மே 12 வந்து இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆனது. ஸோ டில் ஆகஸ்ட் வரைக்கும் போயிட்டுருக்கும் கிளாஸஸ். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் வீடியோ சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஒர்க்கிங் பீப்புளுக்கு. ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். கிளியர். ஸோ இது அத்தனை பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா Y207 அப்படிங்கிற கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். எவ்வளோ டிஸ்கவுண்ட் பாருங்கள், 72% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது. கிளியரா? ஸோ அது இன்றைக்கி மட்டும்தான் இந்த ஆஃபரு. மறக்காமல் இன்றைக்கே நீங்கள் பை பண்ணிக்கோங்க. யூஸ் த கோட் Y207 அப்படிங்கிற கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் 72% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கோர்ஸ், லைவ் கிளாஸ் எல்லாத்து மேலேயும் உங்களுக்கு வந்து 72% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கிளியர்? ஸோ இன்றைக்கி மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். மறக்காமல் இன்றைக்கே வாங்கிடுங்க எல்லோரும். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கோடட் சிலாஜிசம் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட், நியூ பேட்டர்ன், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ மூலமாக. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.